சிவாய நம 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சிவபெருமான் மேலே அன்பு பற்று பக்தி வச்சு முக்தி அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தவர் சிவபெருமான் மேலே கல் எரிஞ்சே முக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவர் தாங்க சாக்கிய நாயனார். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிறப்பு இறப்பு பத்தின தேடுதல் இருந்திருக்கு. அதனால இவர் புத்த துறவியா மாறி புத்த நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனா தன்னோட தேடுதல் இதுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. திடீர்னு அவருக்கு சிவன் மேல அலாதியான பற்று ஏற்படுது. ஆனாலும் புத்த துறவியாவே இருந்து வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் சிவலிங்கத்தை பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள அலாதியான இன்பம் ஏற்படுது. தன்னையே மறந்து அந்த இடத்துல தியானத்துல நிக்கிறாரு. அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கீழே இருந்த கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மேல போடுறாரு. தினமும் இது தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அவர் உணவு அருந்த உட்கார்ந்துறாரு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு சிவலிங்கத்தின் மேல கல் எறிய மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு உண்ணாம கூட அங்கிருந்து அன்போட காதலோட ஓடி வராரு. ஒரு கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மேல எறிகிறாரு. அவரோட கள்ளம் கவடம் இல்லாத அந்த அன்பு பக்தியை பார்த்து சிவபெருமான் அம்மையப்பனா நின்று காட்சியளிச்சு அவருக்கு முக்தியை கொடுக்கிறாரு. கல்லால எரிஞ்சாலும் சரி, தன் மீது கால் வச்சாலும் சரி, சிவபெருமான் பார்க்கறது உண்மையான அன்பையும் பக்தியை மட்டும் தாங்க.